கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்துச்சு. தேர்தல் அறிவிப்புகள் வந்துருச்சு, நமக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல தகவல்களாக இருக்கிறத நமக்கு சிலபஸில் கொடுத்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் பிரிச்சிருப்பாங்கன்னா லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க, ஜாகிரபின்னு பிரிச்சிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த டாபிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துச்சு, அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரெகுலரா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம், தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். நம்ம இதை பார்க்காதவங்க பழைய வீடியோஸும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசத்துல குரூப் 4 வரப்போகுது, ஜூலை மாசத்துல குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சமீபத்தில் ஏவப்பட்ட பார்ஸ் 1 செயற்கைக்கோள் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈரான் சமீபத்தில் நிறைய ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமான செயற்கைக்கோளா இந்த பார்ஸ் 1 சேட்டலைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சேட்டலைட்ஸ் அதோட பேரை வச்சு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகேவா? சமீபத்தில் ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிறது போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐன்ஸ்டீன் விண்கலம் அப்படிங்கிறது சைனாவை சேர்ந்தது. அதே மாதிரி பார்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈரானை சேர்ந்தது. இந்தியாவே எக்ஸ்போசாட்னு அமைச்சிருந்தாங்க. அது இல்லாமல் இன்சாட் 3DS அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட் லான்ச் அது எந்த கண்ட்ரியோட சேர்ந்ததுன்றது கேட்கலாம், நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்ஸ் 1 அப்படின்னா ஈரான் அப்படிங்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ அடுத்தது உடல் பருமன் தொடர்பான கணக்கெடுப்பு யாரால் எடுக்கப்பட்டது? ஸோ இந்த ரிப்போர்ட்டை எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. யார் அப்படின்னா லான்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் நமக்கு எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதில் இந்தியாவில் அதிகப்படியான இந்த உடல் பருமன் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஓவர் வெயிட்டும் அதிகமாக இருக்கு, அண்டர் வெயிட்டும் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா அண்டர் வெயிட் வந்து ஓரளவுக்கு வேர்ல்டு ஆவரேஜில் கம்மியாயிருச்சு. ஆனால் ஓவர் வெயிட், அதுதான் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்தியா. ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்றாங்க. ஒபேசிட்டியும் அதிகமாயிட்டு இருக்கு, அதே மாதிரி அண்டர் வெயிட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்து எந்த நாடு சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பை அமைப்பதாக அறிவித்துள்ளது? அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கண்ட்ரி இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இதற்கான ப்ரொபோசல்ஸை இந்தியன் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டா இன்னும் மற்ற தகவல்கள் இன்னும் வெளியே வரல. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இந்தியா ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஓகேவா? மிஷன் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் அவர்கள் தான் 2022ஆம் ஆண்டு வந்து அறிவிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட வட்டம் என்ன? அதாவது புதுசா ஒரு தாலுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன தாலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாலுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரத்தநாடு பட்டுக்கோட்டையிலிருந்து தனியா பிரிச்சு எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு திருவோணம் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். அடுத்தது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் பேரிடர் மீட்பு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அதாவது ஒவ்வொரு நீதிமன்றமும் அவங்களோட அந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் டெல்லியிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைகோர்ட்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்லயும் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அப்போ நம்மளால டேட்டாவை எடுக்க முடியாது. அதனாலதான் ஒரு ஹைகோர்ட்டோட அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கறத வேற ஹைகோர்ட்ல வைப்பாங்க. அந்த மாதிரி இங்கே மதுரை ஹைகோர்ட்ல வந்து வச்சிருக்காங்க. சரியா? எதுக்காகனா அந்த ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா டேட்டாஸை ரெக்கவர் பண்றதுக்காக. அடுத்தது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1949ஆம் ஆண்டு தான் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சிப் தயாரிப்பு கட்டமைப்பில் முன்னிலை வைக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியா தான். இந்த சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல அவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் சவுத் கொரியா, தைவான், ஜப்பான் இந்த ரீஜன்ல அதிகமா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது டாமினேட்டடா இருக்காங்க. அதுல சிப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு சவுத் கொரியா தான் அதிகமா இருக்காங்க. அடுத்தது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் முதலூர் வேக ஈநுலை அப்படிங்கிறது நம்ம பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கப்ப கல்பாக்கத்தில் தொடங்கி வச்சிருப்பாங்க. அடுத்தது கலைஞர் உலகம் மியூசியம் அப்படிங்கிறது அவங்களோட அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து சென்னையில தான் உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வேர்ல்டு சோசியல் போரம் உலக சமூக மாமன்றத்தின் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளோட தலைநகராக இருக்கக்கூடிய காட்மண்டுல தான் நடைபெற்றிருக்கும். இந்த இடத்துல நிறைய உலக போர்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு, ரெட் சீல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் அதிகமா விவாதிச்சிருப்பாங்க இங்க. அடுத்தது
கர்ப்பத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்கும் உலகின் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெருமைக்குரிய விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல நடந்திருக்கும். அங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாத்திருப்பாங்க, அரசியலமைப்பு பாதுகாப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, MTP அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் அப்படிங்கிறது 1971ஆம் ஆண்டு வந்து இயற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. ஸோ நமக்கு அந்த அபார்ஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்பயே சட்டமா வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்குறாங்க. எங்கன்னா பிரான்ஸ்ல. அது வந்து உலகத்திலேயே முதல் முறையாக அப்படி நடந்திருக்கு. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து கடலுக்கடியில் மின் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது? இலங்கை கூட சேர்ந்து தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இந்தியாவிலிருந்து, அதாவது சென்னையிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக ஒரு அண்டர்லைன் கேபிள் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, அண்டர் வாட்டர் கேபிள் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. அது வந்து ஜப்பானோட உதவி மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கும் சென்னையிலிருந்து அந்தமானுக்கு ஜப்பானோட உதவி மூலியமா நம்ம பண்றோம். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடலுக்கடியில் மின் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவும் இலங்கையும் பண்ண போறாங்க. சரியா, ஸோ அதுவும் இதுவும் ரெண்டுமே சேமான விஷயம் தான். அண்டர் வாட்டர்ல ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த அந்தமான் கூட நம்ம பண்றது. அது யார் பண்றாங்க அப்படின்னா, யாரோட உதவியில பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானோட உதவியில பண்றோம். சரிங்களா, அடுத்தது, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள MH-60R ஹெலிகாப்டர்கள் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது? MH-60 அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அமெரிக்கா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது, உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டுக்குள் கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதற்கு திட்டத்தை துவங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துக்குள்ள இந்த செர்விக்கல் கேன்சர் அபாலிஷன் எலிமினேஷன் அப்படின்னு இருக்கணும்னா 2030, அது WHO படி. சரிங்களா, அடுத்தது, உலக அளவில் சிறந்த காப்பிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தரவரிசையில் முதலிடம் பிடித்தது கியூபன் எஸ்பிரஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஃபி. ஃபில்டர் காஃபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்து வந்திருக்கும். சரியா, தமிழ்நாடு தென்னிந்தியாவோட ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு முதல் பெண்கள் தினத்தை கொண்டாடியது? 1975 தான் முதல் பெண்கள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கும். மார்ச் 8ஆம் தேதியை வந்து நம்ம உலக பெண்கள் தினமாக அனுசரிக்கிறோம். கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, முதல் பெண்கள் தினம் அப்படிங்கிறது 1975ஆம் ஆண்டு வந்து வந்திருக்கும். சரிங்களா, இன்வெஸ்ட் இன் உமன் ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் விமன்ஸ் டேவோட தீம். ஓகேவா, இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்களோட தீமா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி. ஓகேங்களா, இன்வெஸ்ட் இன் உமன் ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது, UPI பண பரிவர்த்தனை சேவையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் அண்டை நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேபாள். UPI வந்து சமீபத்தில் நேபாளில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாசத்துல பார்த்தோம்னா இலங்கை மற்றும் மொரீஷியஸ்ல வந்து அந்த ரூபே கார்டெல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நேபாள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ஏன்னா போன மாசம் நடந்த விஷயமாக இருக்கு. ஓகேவா, அடுத்தது, 96வது ஆஸ்கார் விருதுகளில் 7 ஆஸ்கார் விருதுகளை வென்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் திரைப்பட விருதுகள்னு எடுத்துக்கிட்டாலே ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓப்பன்ஹைமர்ல தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், நிறைய விருதுகள் அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது, ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் அதிகப்படியான ஆயுத இறக்குமதியில பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள் இறக்குமதியை இந்தியா தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுக்கிற கண்ட்ரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான். 50% மேல நமக்கு அந்த ஆர்ம்ஸ் இம்போர்ட் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அதிகமான ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் அது ரஷ்யா தான். சரிங்களா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வைக்கும் நாடு நம்ம தான், இந்தியா தான். ஓகேவா, அடுத்தது, எந்த நாட்டின் 7ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளிகளுக்கு OCI அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? இது வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து மொரீஷியஸ் போனப்போ அப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தலைமுறையா இருக்கக்கூடிய மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளிகளுக்கும் அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, முப்படைகளின் பாரத் சக்தி பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பொக்ரான், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பொக்ரான் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த பாரத சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சி நடந்திருக்கும். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அவங்க ஒவ்வொரு முப்படைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாரும் அவங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெப்பன்ஸ், பாம்ஸ் இதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எப்படி வேலை செய்யுது அந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்பிளே பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுதான் பாரத சக்தி, பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்ட சக்திகளை ஒரு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. ஓகேவா, அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 14.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தேதிகள்லாம் கொஞ்சம் முக்கியமான தேதிகள்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்தது மகாராஷ்டிராவின் அகமது நகர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இந்த அகமது நகர் அப்படிங்கிற பெயரை இப்ப அகில்யா நகர் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்திட்டாங்க. சமீபத்தில் நடந்த வேற பெயர் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவுரங்காபாத் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்போம். அந்த அவுரங்காபாத் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக தான் இப்ப சம்பாஜி நகர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த தாராஷிவ் அப்படிங்கிற இப்ப இருக்கக்கூடிய பேருக்கு பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒஸ்மானாபாத் அப்படிங்கிற சொல்லும். ஓகேவா? சோ அடுத்தது பிரயாக்ராஜ், அலகாபாத்னு சொல்லிட்டு இருந்த அந்த பகுதிக்கு தான் இப்ப பிரயாக்ராஜ் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவுரங்காபாத் சாம்பாஜி நகரனும், ஒஸ்மானாபாத் தாராஷிவ் அப்படின்னும், அலகாபாத்தை வந்து நமக்கு பிரயாக்ராஜ் அப்படின்னும், அகமது நகரை வந்து அகில்யா நகர் அப்படின்னும் சொல்றாங்க. அகமது நகர், அகில்யா நகர். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 32வது உறுப்பினர், நாட்டோவோட 32வது உறுப்பினர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன் தான் 32வது உறுப்பினராக வந்திருக்காங்க. அடுத்தது ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? சமீபத்தில் தான் வந்துச்சு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. எக்ஸாம்ல தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 134வது இடத்துல இருக்கும் மனித வளர்ச்சி குறியீடுல. ஸோ அடுத்தது இந்தியாஸ் ரேங்கின் பாலின சமத்துவமின்மை குறியீடு, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 108வது ரேங்க்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ போன டைம் 122வது ரேங்க்ல வந்து இருந்திருப்போம். இப்போ ஒரு 14 பிளேஸ் முன்னாடி வந்து 108வது ரேங்க்ல வந்து இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது தமிழகத்தில் ரயில் சக்கர தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைய உள்ளது. ஓகேங்களா? அடுத்ததில் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது பார்த்தோம்னா தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6 மாநகராட்சிகளை சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க 21, 22 அந்த டைம்ல. ஸோ அப்போ 2021, 22ல இன்க்ரீஸ் பண்ணப்போ 21 இருந்துச்சு. மறுபடியும் இப்போ ஒரு 4 மாநகராட்சிகளை புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொத்த கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25. என்னென்ன மாநகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் நாமக்கல். ஓகேங்களா? புதுசா உருவாக்கி இருக்க அந்த ஒரு கார்பரேஷனா இதெல்லாம் தான் மாத்திருக்காங்க. புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் நாமக்கல் தான் புது கார்பரேஷன்ஸ். சோ டோட்டல் கவுண்ட் 25. ஓகேவா? இந்திய ராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் என்ன? அப்பாச்சி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் தான் புதுசா இணைச்சிருக்கோம். அமெரிக்கால இருந்து தான் நம்ம வாங்கியிருப்போம். ஓகேவா? சோ அடுத்தது 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல 2010ஆம் ஆண்டு நடந்திருக்கும். 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நமக்கு சென்னையில ஜூன் 2025ல நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தால தொடங்கப்பட்டிருக்கும். இது தொடங்கப்பட்டு 250 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா உலகின் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில 3rd பிளேஸ்ல இருக்காங்க. வேர்ல்டுலயே டாப் 3ல நம்ம இருக்கோம். அந்த ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதுல. ஓகேவா? அதுல டெல்லி தான் ரொம்பவும் மோசமான ஒரு ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது டைகர் ட்ரைம்ப் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்ட முப்படை ராணுவ பயிற்சி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் தான் டைகர் ட்ரைம்ப் அப்படின்னு சொல்றாங்க. விசாகப்பட்டினத்துல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான ஐநாவின் உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? இந்தியா போன தடவையும் 126வது ரேங்க்ல இருந்திருப்பாங்க. இந்த தடவையும் 126வது ரேங்க் அந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல. ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் வேலை செய்யும் பெண்கள் எந்த நகரத்தில் அதிகமாக உள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல தான் வேலை செய்யும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக ஹைதராபாத் தான் இருக்காங்க. ஐடி துறை. ஓகேவா? ஐடி துறையில் தான் இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தோம்னா ஐடி செக்டார் growth அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 4 சிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 4லயும் அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் ஹைதராபாத்ல தான் அதிகப்படியான பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது எந்த செயலி மூலம் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி விஜில் அப்படிங்கிற அந்த செயலி மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வேட்பாளர் தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அந்த தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து அந்த ஆப்ல அப்டேட் பண்ணணும். அதை பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான நடவடிக்கையை எடுப்பாங்க. ஸோ சி விஜில் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஹைத்தியில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை என்ன? ஸோ ஹைத்தி அப்படிங்கிற நாடு அந்த கரீபியன் தீவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம் இருக்கனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாத்தி எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரல, டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டொமினிக்கன் குடியரசு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், அந்த நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆபரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திராவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அடுத்தது ஆபரேஷன் கங்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் போறப்ப யுக்ரைன்ல இருந்து இந்தியர்களை கூட்டிட்டு வர்றதுக்கான ஆபரேஷன் பேர் தான் ஆபரேஷன் கங்கா.
ஆபரேஷன் காவேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து நமக்கு இந்தியர்களை கூட்டிட்டு வர அந்த தலிபான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் இந்த ஆபரேஷன் காவேரி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆபரேஷன் அஜய் இஸ்ரேல் ஹமாஸ் போறப்போ இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. இந்த ஆபரேஷன் இந்திராவதி ஹைத்தியில இருந்து இந்தியாவுக்கு இல்ல டொமினிக்கன் குடியரசுக்கு இந்தியர்களை கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது வேர்ல்டு வாட்டர் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செழிப்பு மற்றும் அமைதிக்கான நீர் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. அடுத்தது அமுல் நிறுவனம் வெளிநாட்டில் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் தான் வரப்போகுது அமுல் நிறுவனம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா வேர் டஸ் இந்தியா ரேங்க் இன் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்தில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 140வது இடத்துல இருக்காங்க பெர் கேபிட்டா இன்கம், இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்க்குறப்போ. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு 18% இருந்தாலும் தண்ணீர் ஆதாரம் எவ்வளவு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4% தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது வேர்ல்டு டிபி டே அப்படிங்கிறது எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்ச் 24ஆம் தேதி தான் வேர்ல்டு டிபி டே. டிபி எலிமினேஷன் டார்கெட் அப்படிங்கிறது எலிமினேஷன் ஆஃப் டிபி அப்படிங்கிறது 2025. அது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஆண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமினேஷன் ஆஃப் டிபி அப்படின்னா 2025. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா ரம்ஜான் காலத்தில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை எந்த அமைப்பு நிறைவேற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநாவோட அந்த பாதுகாப்பு கவுன்சில், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க, ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு டிபி டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா அதிக பில்லியனியர்கள் உள்ள நகரங்கள் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை தான் 3வது இடத்துல இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து 119 பில்லியனியர்ஸோட நியூயார்க் ஃபர்ஸ்ட்ல. அடுத்தது வந்து பார்த்தோம்னா லண்டன் வந்து 109 சம்திங் பில்லியனியர்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. மும்பையில் பார்த்தோம்னா 92 பில்லியனியர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து 3வது இடத்துல வந்து இருக்காங்க. இந்த மும்பையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியாவோட பில்லியனியர்களின் தலைநகரம், ஏஷியாஸ் பில்லியனியர் கேபிட்டல் அப்படின்னா அது வந்து மும்பை தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா 92 பில்லியனியர்ஸ் வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெய்ஜிங், சீனாவோட பெய்ஜிங் வந்து இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்த 97வது நாடு இது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண 97th கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நடுவில் இருக்கக்கூடிய பனாமா அப்படிங்கிற அந்த கண்ட்ரி தான். சரிங்களா. அடுத்தது 3rd ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓரின சேர்க்கை திருமண உறவுகளை சட்டப்பூர்வமாக்கும் 3வது ஆசிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து தான். ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருப்பாங்கன்னா தைவான் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் நேபாள், 3வதா தாய்லாந்து. ஓகேவா. அடுத்தது உணவு கழிவு குறியீட்டு அறிக்கை 2024 எந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா UNEP அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு தான் அந்த உணவு கழிவு, அந்த ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், உலகில் முதல் ஓம் வடிவ கோயில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓம் வடிவம் அப்படின்னா நமக்கு இந்த தமிழில் போடுற ஓம் கிடையாது, ஹிந்தியில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ஓம் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷேப்லேயே வந்து ஒரு டெம்பிள் உருவாக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா நமக்கு ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது மாநிலங்கள் சார்ந்து வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் சிறுத்தைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட 3907. ஓகேங்களா. 3907 சிறுத்தைகள் வந்து இருப்பதாக கணக்கெடுப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்தது மின்னணு பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு தமிழ்நாடு தான் கரெக்டான ஆன்சர். அதிகப்படியான ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம கிட்ட தான் நம்ம தான் தயாரிக்கிறோம். ஓகேவா. ஸோ அதனால தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருக்கும் நம்ம. ஓகேவா. அடுத்தது INS ஜடாயு என்னும் இந்திய கப்பற்படை தளம், கடற்படை தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லட்சத்தீவுல தான் வந்து நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா. INS ஜடாயு அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் லட்சத்தீவு. ஓகேவா. அடுத்தது INS ஜடாயு கடற்படை தளம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ லட்சத்தீவுல எங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. மினிகாய் ஐலாண்ட்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா
இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல்என்ஜி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் எல்என்ஜி யூனிட் அப்படிங்கிற எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல வந்து வந்திருக்கு. ஓகேவா, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்என்ஜி அப்படின்னா. அப்புறமா இந்தியாவில் ஓடிடி தளத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேரளா தான் இதை உருவாக்கியிருக்காங்க. சி ஸ்பேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஒரு ஓடிடி தளம் கேரளா மாநில அரசாங்கம் தான் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சோ இந்த சுரங்கப்பாதையின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேலா டனல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா, சேலா டனல் அப்படிங்கிறதான் இதனுடைய பேர். இந்த சுரங்கப்பாதையோட பேரு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்கு. ஓகேவா, சேலா டனல் அப்படிங்கிறது. அடுத்தது, மோன்பா பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் உள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் எங்க இருக்காங்க, அருணாச்சல் பிரதேசத்துல தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மோன்பா பழங்குடியினை சேர்ந்த சேலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்தியா சைனா போறப்போ அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா, அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஸ்க்கு சேலா பாஸ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த சேலா பாஸ் பக்கத்துல தான் இந்த டனல் வந்து வந்திருக்கு. அதனாலதான் சேலா டனல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அதனாலதான் இந்த மோன்பா பழங்குடியினர் பத்தின கேள்வியும் வந்திருக்கு. அவங்களும் அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா, சோ அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலம் பூஜ்ய உணவு குழந்தைகளின் அதிக சதவீதத்தை கொண்டுள்ளது? அதாவது இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய அந்த 6 மாத குழந்தை அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுல ரொம்ப குறைந்த அளவிலான அந்த நியூட்ரிஷன் இருக்கிறது, லோ லெவல் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இன் தயர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமா இருக்காங்க. ஓகேவா, சோ அடுத்தது, இந்தியாவில் உள்ள கோல்டன் லாங்கஸ் எந்த மாநிலத்தில் பரவலாக காணப்படுகிறது? இந்த விலங்குகள் எங்க அதிகமாக காணப்படுகிறதுனா மோஸ்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டன் லாங்கஸ்னா அது அஸ்ஸாம்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது, நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் கவுடங் பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் விற்கப்படுகிறது? குஜராத்தில் வந்து விற்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது, காஷ்மீரில் நிலம் வாங்கும் முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. அடுத்தது பார்த்தோம்னா பெண்களால் நடத்தப்படும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதிகம் கொண்ட மாநிலம் எது அதுன்னு பார்த்தாலும் நமக்கு மகாராஷ்டிரா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது, ஆசியாவின் மிகப்பெரிய துளிப் தோட்டம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர்ல வந்து திறக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அடுத்தது, உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை லார்ஜஸ்ட் காப்பர் பிளான்ட் அப்படிங்கிறது முதல் கட்ட பணிகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அது எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் வந்திருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்திரா அப்படிங்கிற அந்த பகுதியில தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது, ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை எந்த மாநிலத்தில் அரசாங்கம் நீட்டித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1958ஆம் ஆண்டு இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1958. அது நமக்கு ஆல்ரெடி அருணாச்சல் பிரதேசம் நாகாலாந்துல வந்து இந்த ஒரு சட்டம் அமல்ல இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு 6 மாசத்துக்கு இந்த சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அப்ப ஏ அண்ட் பி இரண்டும் சரியான விடைதான். ஐ மீன் 2 ஆப்ஷனுமே ஃபாலோ ஆகும். ஓகேவா, அடுத்தது, இந்த போத்சாலா கேம்பஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? அதாவது இந்த போத்சாலா வளாகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசல. அங்க ஆல்ரெடி ஒரு பள்ளிவாசல் மசூதி அப்படிங்கிறது இருக்கு. அது அந்த மசூதி அப்படிங்கறது ஹிந்து கோயில் சரஸ்வதி தேவி கோயிலை இடிச்சுட்டு தான் அந்த மசூதி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம். சரிங்களா, ஸோ வேற எதுவும் இல்லை. அதுல பின்வரும் எந்த மாநிலத்தில் சீலா சுரங்கப்பாதை, சீலா ஆர் சேலா டனல் பார்த்தா இல்லையா, அதை தான் கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா நமக்கு அருணாச்சல் பிரதேசில் தான் இருக்கு. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. பாராளுமன்ற பாதுகாப்பு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் கொஸ்டின் தான், அப்பாயின்மெண்ட் பேஸ்டா இருக்கு. அனுராக் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் இந்த பார்லிமெண்டரி செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட்டா வந்திருப்பார். ஓகேங்களா, அனுராக் அகர்வால். அடுத்தது, இந்தியாவோட முதல் ஃபீமேல் ஸ்னைப்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சுமன் குமாரி அப்படிங்கிற அந்த பெண்மணி தான். அடுத்தது, ஔவையார் அவார்ட் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்டினா சூசேராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது பெண்கள் தினத்தன்று கொடுக்கக்கூடிய ஒரு விருதாக இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா பாகிஸ்தானின் அதிபராக யார் வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானோட பிரசிடென்ட். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேபாஸ் ஷெரீப். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர்னா ஷேபாஸ் ஷெரீப், அதிபர் அல்லது பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி வரணும். ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒரு கமிஷனோட சேர்பர்சனா யார் வந்திருக்காங்க? நமக்கு கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க.
ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா 71st மிஸ் பேஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. ஓகேவா, அது வந்து கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிற வரும். சரிங்களா, செக் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ 71வது அழகி போட்டி அப்படிங்கிறது மும்பையில் நடந்துச்சு. அதுவும் முக்கியமான விஷயம், மும்பையில் நடந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கேள்வியே வந்திருக்கு. ஓகேவா, கிறிஸ்டினா பிஸ்கோவா தான் கரெக்ட் ஆன்சரும் கூட. அடுத்தது தமிழக தேர்தல் ஆணையராக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி நிர்மலாசாமி அவர்களை தமிழக அரசாங்கம் நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவின் புதிய முதல்வர் யார்? நயாப் சிங் சைனி அப்படிங்கிறவங்க தான் ஹரியானாவோட புதிய முதல்வராக வந்திருக்காங்க. அடுத்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ராகுல் சிங். ஓகேவா, ஃபுல்லாவே அப்பாயின்மெண்ட் யாரு என்னவா இருக்காங்க அந்த ஒரு கேள்விதான். இப்போ ஹரியானா முதல்வரை பார்த்தோம், சைனி அப்படிங்கிறவர் வந்திருந்தாரு. சிபிஎஸ்சியோட தலைவராக வந்து யார் இருக்காங்க? ராகுல் சிங் அப்படிங்கிறவங்க. எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. அடுத்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யபிரதா சாஹூ. ஓகேவா, செய்திகள்ல அடிக்கடி இவரை பார்த்திருப்போம். அடுத்தது ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சவர் விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவோட இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கேள்வியை பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அந்த பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் அரசியலுக்குள்ள மறுபடியும் வந்திருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கவர்னரா இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து இந்த கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது போயிருக்கு. தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக இருக்க போறாரு கொஞ்ச நாளைக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் சர்விங் மக்களவையில் மிக நீண்ட கால உறுப்பினராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரஜித் குப்தா. 1969 இருந்து 2000 அவர் இறந்து போற வரைக்குமே கூட ஒரு 12 முறை வந்து நமக்கு மக்களவை உறுப்பினராக வந்து வந்திருப்பார் இந்திரஜித் குப்தா அவர்கள். அடுத்தது பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேஷியா. ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபாவோ சுபியான்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்தோனேஷியாவோட அதிபராக வந்திருக்காரு. இப்போ ரஷ்யா அதிபர் பார்த்தோம், அடுத்தது இந்தோனேஷியா அதிபர். ஓகேவா, தேர்தல் முடிஞ்சிருக்கு. நிறைய இந்த வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. ஆல்ரெடி பாகிஸ்தான் பங்களாதேஷில் நடந்து முடிஞ்சு, இந்தோனேஷியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நவம்பர் மாதம் அமெரிக்காவில், இந்த வருஷ கடைசியில் வந்து நமக்கு பிரிட்டனில் நடக்க போகுது. ரஷ்யாவில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி உலக நாடுகள் பல நாடுகளில் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா. அடுத்தது பூட்டானோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரக் கியால்போ அப்படிங்கிற விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2021 ஆண்டே நம்ம பிரதமருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்பதான் 2021 வழங்க அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்பதான் அந்த விருது அப்படிங்கிறத கையில கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ரீசெண்டா அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் பூட்டான் போயிட்டு வந்திருப்பாங்க, அப்ப கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, நரேந்திர மோடி அவர்களுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அயர்லாந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைமன் ஹாரிஸ். 37 வயசுல பிரதமர் ஆக போறாரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடி ஏந்தி செல்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டேபிள் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய சரத் கமல் அப்படிங்கிறவர் தான் டேபிள் டென்னிஸ் வீரர். அவர் தான் வந்து இந்தியாவோட கொடியை ஏந்தி போக போறாரு. அடுத்தது சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஏஐ யார் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்தபா சுலைமான் அப்படிங்கிறவர் தான் மைக்ரோசாஃப்ட் ஏஐக்கு சிஇஓவா வந்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு பி அரஸ்டட் வைல் இன் ஆஃபீஸ். ஓகேங்களா, பதவியில் இருக்கும்போது கைது செய்யப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தான் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தோம்னா நமக்கு ரிசைன் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னமும் ரிசைன் ஆகல, அவர் இன்னமும் பதவியில தான் இருந்துட்டு இருக்காரு. ஓகேவா, ஸோ முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு பி அரஸ்டட் வைல் இன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ பிரசிடென்ட் ஆஃப் செனகலின் புதிய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பசீரோ டிமோயா ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து நியூ பிரசிடென்ட்டா வந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2008 வந்து வந்திருக்கும். ஓகேவா, இந்த 2008 இந்த சட்டம் ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை தாக்குதல் அப்படிங்கிறது 2008 நடந்திருக்கும். அதை ஒட்டி தான் ஒரு அமைப்பு தேவைப்படுதுங்கிற அந்த ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு புரிஞ்சு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். அதனுடைய தலைவராக இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை மாநிலத்தில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னு இருக்கும். ஓகேவா, அதனுடைய தலைவராக இருந்த இந்த சதானந்த வசந்த் தாத்தே அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது விச் டீம் ஒன் ரஞ்சி டிராபி, 42வது முறையா ரஞ்சி டிராபியை வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
டென்னிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கார்லோஸ் அல்காரஸ் இந்தியன் வெல்ஸ் அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டை ஆண்கள் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுலேயே பெண்கள் பட்டத்தை வந்து ஈகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ஐபிஎல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற அந்த டீம் தான் அடிச்சிருக்காங்க 277 சம்திங். ஸோ அடுத்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வீரர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா தேவி பாரதி எழுதிய எந்த நூல் 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நூலும் முக்கியம், அதனுடைய ஆத்தரும் முக்கியம், என்ன அவார்டு அப்படிங்கிறதும் முக்கியம். சாகித்ய அகாடமி அவார்டு யார் எழுதியிருக்காங்க, என்ன புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீர்வழிப்படுவும், புறநானூற்று பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த நீர்வழிப்படுவும் அப்படிங்கிறது. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவி பாரதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சார்ந்து, ஓகேங்களா, அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்ச வழக்கில் இருந்து சட்ட பாதுகாப்பு பெற முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆர்டிகல் 105 படி இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு, கேள்வி எழுப்புறதுக்கெல்லாம் ஊழல் லஞ்சம் வாங்கிட்டு கேள்வி கேட்கறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு ஓட் பண்றதை மாத்தி ஓட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்துச்சு. அந்த ஒரு வழக்குல வந்த தீர்ப்பு தான் ஆர்டிகல் 105 வச்சு அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எந்த சரத்தின் கீழ், எந்த ஆர்டிகல் கீழே அப்படிங்கிறதா கேட்கறாங்க. ஸோ ஆர்டிகல் 105 அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மக்களவை சட்டமன்ற தொகுதிகள் வரையறை செய்யப்பட வேண்டும் என கூறும் சரத்து என்ன? அதாவது லாஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி தான், அதாவது which article states that லோக்சபா அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிஸ் should be demarcated on the basis of last census இப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஓகேவா. அதாவது கடைசியா நடத்தப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் தொகுதி வரையறை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 81. ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களின் நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மாநில மொழிகளில் இருக்கலாம்? அதாவது ஹைகோர்ட்ல லோக்கல் லாங்குவேஜ் பயன்படுத்துற சார்ந்த ஒரு விஷயங்கள், பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நிறைய கட்சிகள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கூட இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்ப எந்த ஆர்டிகல்ல அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 348ல 2 தான். ஓகேவா. அந்த ஆர்டிகல்ல தான் இப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல தமிழ் மொழியில தீர்ப்புகள் வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும்? ஆர்டிகல் 348ல 2. ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா தேர்தல் நன்கொடை தொடர்பாக எந்த வங்கி மீது அவதூறு வழக்கு போடப்பட்டுள்ளது? யாரு மேல, எந்த வங்கி மேல அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ மேல போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து மார்ச் மாசத்தோட இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த தேர்தல் பத்திரங்கள், அந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் ரிலேட்டடான டேட்டாஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் எஸ்பிஐ அந்த டேட்டுக்குள்ள முடியாது, எங்களுக்கு 3 மாசம் டைம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அப்போதான் வந்து இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். ஓகேவா. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினை எந்த ஆண்டு அமல்படுத்த ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை 2029 நடத்தினா மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில போடப்பட்ட அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் யார்? அந்த குழுவில் முதல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர், ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர். ஓகேவா. மக்களவையோட எதிர்கட்சி தலைவர்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு கமிட்டியில பிரதமர் இருக்காரு அப்படின்னாலே அவர் தான் அந்த கமிட்டியோட சேர்பர்சனா இருப்பாரு. ஸோ பிரதமர் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சந்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் பிரதமர், மத்திய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் அடங்கிய தேர்வு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் பிரதமர், மத்திய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய குழு தான் தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சந்தா அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இவங்க இந்த டீம் வந்து இவங்களை செலக்ட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1998ல தான் வந்திருக்கும். இந்த சட்டத்தை தான் திருத்தி நமக்கு புது கார்பரேஷனை நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நம்ம 4 கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா, காரைக்குடி, நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி அந்த 4 கார்பரேஷனை நோட்டிஃபை பண்றதுக்கு இந்த சட்டத்தில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா
85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி வாக்களிக்க உதவும் படிவம் எது? 12D ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. அந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் ஃபில் பண்ணி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதே மாதிரி 40% மேல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், டிசபிலிட்டி 40% மேல இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 12D ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே ஓட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மக்களவை தொகுதிக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது? அந்த மணிப்பூர்ல இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர்னு தொகுதிகள் இருக்கு. அதுல அவுட்டர் மணிப்பூர் தொகுதிக்கு தான் 2 ஃபேஸா எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா தொலைதூர வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் எத்தனை தொகுதிகளுக்கு வாக்களிக்க முடியும்? ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற கான்செப்டை டிசம்பர் 2022 தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த புலம்பெயரும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்காக 4 நாள் இங்கிருந்து ட்ரெயின் எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அதனால இந்தியாவோட அந்த எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது 60% 70% இருக்கு. ஓகேவா? ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இன்னமும் அது ஒரு ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்கு. இன்னமும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கல. ஓகேவா? ஸோ அதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டப்போ இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாங்க, ரிமோட் ஓட்டிங் மிஷின். ஸோ அந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம ஒரு அந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஒரு மிஷினை வச்சிருவாங்க. அந்த ஒரு மிஷின் மூலயமாவே நம்ம 72 தொகுதிகளுக்கு வாக்களிக்க முடியும். சரிங்களா? 72 தொகுதிகளை அந்த ஒரு மிஷினை ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ 72 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சரும் கூட. அடுத்து பார்த்தோம்னா 18வது மக்களவை தேர்தலில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு உச்சவரம்பு என்ன? 95 லட்சம் அப்படிங்கிறது உச்சவரம்பு. அது பெரிய மாநிலங்களுக்கு 95 லட்சம், சிறிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 70 லட்சம். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடுல பெரிய மாநிலம், பணக்கார மாநிலமா இருக்கனால 95 லட்சம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு வேட்பாளர் அந்த மக்களவை தேர்தலில் அவரோட தொகுதியில பிரச்சாரத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட். ஓகேவா? அதுதான் வந்து 95 லட்சம் அப்படிங்கிறது. இதுவே சிறிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 70 lakhs. ஓகேவா? அடுத்தது முதலாக வாக்காளர் அடையாள அட்டை எந்த தேர்தலில் சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவோட பை எலெக்ஷன்ல தான் நமக்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறமும் நிறைய மக்கள் வந்து போட்டோ எடுக்கலாம் நிறைய பயப்பட்டாங்க. பெண்களை வந்து போட்டோ எடுக்க வந்து விடாம விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1993 தான் எபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அது என்ன எபிக் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு. இதுவே தமிழ்ல சொல்லணும்னா வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் 1993 தான் வந்திருக்கும். இருந்தாலும் கொல்கத்தா இடைத்தேர்தல் பை எலெக்ஷன்ல அப்பயே வந்து நமக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா 4 நாட்கள் மட்டுமே நடைபெற்ற மக்களவை தேர்தல் எது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது மக்களவை தேர்தல் 1980. அடுத்தது தமிழகத்தில் 7 மக்களவை தனித்தொகுதிகள் உள்ளன. இந்தியாவில் 131 மக்களவை தனித்தொகுதிகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 131 அப்படிங்கிறது சரியான ஒரு நம்பர் தான். ஓகேவா? 84 அப்படிங்கிறது நமக்கு வந்து எஸ்சிஸ்க்கு வந்து 84 சீட் ஒதுக்கியிருப்பாங்க. இன்னொரு 47 சீட்டை வந்து எஸ்டிஸ்க்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் எடுத்து பார்த்துட்டோம்னா 131 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இந்தியாவில் 131 ரிசர்வ் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதுவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 7 மக்களவை தனித்தொகுதிகள் இருக்காங்க. இந்த 7மே வந்து எஸ்சிஸ்க்கு தான் ஒதுக்கியிருப்பாங்க. எஸ்டி தொகுதிகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ 7 அப்படிங்கிறதா கரெக்ட். அப்போ 131 இந்தியான்னு பொறுத்த வரைக்கும். இதே தமிழகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 7. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. இரண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சரும் கூட. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறும் சரத்தியது. நம்ம ஸ்கூல் புக்ல அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆர்டிகல் 361 இந்த ஆளுநர் அவங்களோட பதவி காலத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களை பத்தி எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இது. ஸோ அதை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் தமிழக ஆளுநர், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேவா? 10th புக்ல இருக்கும். ஆர்டிகல் 361 1 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 6 தேசிய கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸ், பாஜக, நமக்கு பகுஜன் சமாஜ்வாடி, அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, அது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி இருக்கு, அடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட ஆம் ஆத்மி பார்ட்டி. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள, அதாவது லோக்சபாவில் உள்ள பழங்குடியினர் தொகுதிகளின் எண்ணிக்கை இப்பதான் பார்த்தோம். 84 பட்டியலின மக்களுக்கு 47 அப்படிங்கிறது பழங்குடியினர்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 47 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதாக வாக்களிக்கவும் வாக்குச்சாவடிகளில் வசதிகளை பெறவும் எந்த செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லப்பட்ட அந்த நோக்கங்களுக்காக தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இளம் வாக்காளர்கள் எங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால தான் இளம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது லோக்சபா தேர்தலுக்கான டெபாசிட் தொகை அப்படிங்கிறது 25,000 ரூபாய். வேட்பாளர் 1/6 வாக்குகளை பெற தவறினால் அது திரும்ப பெற இயலாது. ஸோ லோக்சபா தேர்தல் அப்படின்னா நமக்கு 25,000 ரூபாய். அதுவே SC ST கேண்டிடேட்டா இருந்தார் அப்படின்னா அவர் 12,500 ரூபாய் கட்டினா போதும். அதே மக்களவை மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு வேட்பாளர்களுக்கான அந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறது 10,000 ரூபாய். இதுவே SC ST கேண்டிடேட்டா இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு 5,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகேவா? அப்போ ஒரு வேட்பாளர் இந்த இவ்வளவு தொகையை கட்டுறாரு, அந்த வேட்பாளருக்கு எப்போ அந்த தொகையை திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1/6 வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல 1/6 ஆஃப் த ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும், அல்லது 16.66% ஆஃப் த ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அப்பதான் அந்த தேர்தல் டெபாசிட் தொகையை வந்து திருப்பி கொடுப்பாங்க. வேற எப்பெல்லாம் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு, இல்ல அந்த வேட்பாளர் 16% மேல 16.66% மேல அந்த வாக்குகளை வாங்கியிருக்காரு, இல்ல அப்படின்னா கடைசியா எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேட்பாளர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு டெபாசிட் தொகை அப்படிங்கிறது திருப்பி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கான்செப்டும் இருக்கு. என்னன்னா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்குள்ள வாபஸ் வாங்கிட்டாலுமே அந்த ஒரு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தின் எந்த மக்களவை தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்? கரூர் மக்களவை தொகுதியில் 54 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. நாகப்பட்டினம் தனி தொகுதியில் வந்து 9 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இதுதான் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சமாக இருக்கு. கரூர் 54, நாகப்பட்டினம் தனி தொகுதியில் 9 வேட்பாளர்கள். ஸோ அடுத்தது இந்த இடத்துல என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் அவேர்னஸ் பத்தி. ஓகேவா? 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் அரசு பணி கிடையாது என்று சட்டம் இயற்றிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராஜஸ்தான் மாநிலம். அடுத்து வேதிக் கிளாக், முதல் வேத கடிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில். அடுத்து பார்த்தோம்னா பிரதமரின் விவசாய காப்பீட்டு திட்டத்தில் மீண்டும் இணைந்த மாநிலம் இது. ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது சொல்லுவோம், கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? அதுல தெலுங்கானா மாநிலம் தான் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெறும் திட்டம் என்ன? கிசான் உபஜ் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் மூலயமா அவங்களோட விளைபொருட்களை வேர்ஹவுஸ்ல வச்சுட்டு அதை ஒரு செக்யூரிட்டியா வச்சு அதை ஒரு பேஸா வச்சு லோன்ஸ் வாங்க முடியும். ஓகேவா? லோன்ஸ் வாங்கிக்கலாம். விளைபொருட்களை அந்த ஒரு குடோன்ல வச்சுட்டு அந்த குடோன்ல வச்சு அந்த பொருட்களை பேஸ் பண்ணி ஒரு லோனை வாங்கிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போறப்போ அந்த விளைபொருட்களையும் எடுத்து வித்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஒரு கான்செப்ட். இதை பத்தி நம்ம டிஎன்ஏலே பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை எந்த அமைப்பு பரிந்துரை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கறத யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், CACB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான். அடுத்து பார்த்தோம்னா பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 6வது அட்டவணையின் கீழ் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள் நிறுவப்பட்டுள்ள பழங்குடியின பகுதிகளில் குடியுரிமை திருத்த சட்ட வரம்பிற்குள் வராது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ILP என அறிவிக்கப்பட்ட பகுதிகள் குடியுரிமை திருத்த சட்ட வரம்பிற்குள் வராது. அது 6th ஷெட்யூல் கீழே. ஓகேவா? அது கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, இந்த ஒரு 6வது அட்டவணையில் ATM ஸ்கொயர் அப்படிங்கிற கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களாம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க. அதே மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில மாநிலங்கள்லாம் இருக்காங்க. ஓகேவா? இந்த நார்த் ஈஸ்ட்லேயே. ஸோ அங்கெல்லாம் உள்ள போகணும். மணிப்பூர் போன்ற மாநிலம்லாம் இருப்பாங்க. உள்ள போகணும்னாலே பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அதுதான் அந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு. ஸோ அங்கேயும் வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் வந்து அங்கேயும் நடைமுறைக்கு வராது. ஓகேவா? சோ அது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டுமே சரி அப்படிங்கறதா கரெக்ட். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமலாக்க இயக்குநரகம் 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ராகுல் நவீன் இதன் இயக்குனர் ஆவார் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இதன் இயக்குனர் ஆவார் அப்படிங்கறத சரியா இருக்கணும். சோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்தி தான் கேட்டிருக்காங்க. 1956ல வந்திருக்கும். இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் நவீன் அவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 கோடி ஆயுஷ்மான் அட்டைகளை வழங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் 5 கோடி அந்த ஆயுஷ்மான் ஹெல்த் கார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க.
அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம், அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் தான். சமீபத்தில் 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு வந்திருக்கும். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எவ்வளவு ஊதியம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் மார்ச் 31, 2024 வரைக்கும் 294 ரூபாயா இருந்தது. இதுக்கப்புறம் சமீபத்தில் 4லிருந்து 10% வரைக்கும் மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு கீழே ஊதியத்தை உயர்த்திருக்காங்க. அப்படி உயர்த்தப்பட்ட தொகை எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 294 இருந்ததை ஒரு 25 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 319 உயர்த்திருக்காங்க. ஏப்ரல் 1, 2024 அது நடைமுறைக்கு வரும். ஓகேவா. அடுத்தது நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து ஜியோகிராஃபி சார்ந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் முதல் பூஜ்ய உமிழ்வு கொள்கலன் கப்பல் கண்டெய்னர் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், அது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சின் ஷிப்யார்ட் தான். இந்த ஜீரோ எமிஷன்ல இந்த கண்டெய்னர் ஷிப்லாம் உருவாக்குறது யார் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் தான். கிரீன் ஃபியூல யூஸ் பண்ணி ஓடக்கூடிய கப்பலை உருவாக்குறதுலாம் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் தான். அந்த மாதிரி கிரீன் எனர்ஜி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த ரூபா தரகாசி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஒடிசாவை சேர்ந்த பங்களார் முஸ்லீம் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரெக்ட், ஒன்று மட்டும் சரி. ஓகேவா. ஏன்னா ரெண்டாவது இருக்கிறது இந்த பங்களார் முஸ்லீம் அப்படிங்கிறது மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தது. ஓகேவா. ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நாட்டிலேயே முதல் முறையாக கொல்கத்தாவின் எந்த நதியின் அடியில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஹூக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவர். ஓகேவா. ஸோ ஹவுரா அப்படிங்கிறது பிரிட்ஜ் பேர். ஓகேவா. ஹூக்லி அப்படிங்கிறது ரிவர் பேர். அந்த ரிவருக்கு கீழே தான் நமக்கு அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக அரசாங்கத்தோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடால தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியாவோட வேர்ல்டோட ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3rd பிளேஸ்ல நம்ம இருக்கோம். அடுத்தது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வெப்ப அளவு தொழில் புரட்சிக்கு முந்தைய அளவை விட எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் இருக்கலாம்? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் படி அக்செப்டட் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஒரு குளோபல் வார்மிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஒரு பேசிஸ்ல இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா, நமக்கு 2023 அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கான டெம்பரேச்சரை நமக்கு சொல்லணும் இல்லையா. அந்த டெம்பரேச்சரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பேஸ் இயரை வச்சுப்பாங்க. அது எந்த பேஸ் இயர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, தொழில் புரட்சிக்கு முந்தைய ஆண்டுகளை ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்கக்கூடிய இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பேஸா வச்சு அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு இவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பாரிஸ்ல சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு வரைக்கும்னா, இந்த பேஸ் டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு 1.50 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2023 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேஸ் டெம்பரேச்சர்ல இருந்து 1.45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேவா. 2024 இன்க்ரீஸ் ஆகும், 25 இன்க்ரீஸ் ஆகும், 26 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 93% அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வருஷம் வரக்கூடிய சப்சீக்வெண்ட் இயர்ஸ் எல்லாமே ஹாட்டஸ்ட் இயர்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய ரிசர்வ் வங்கி பின்வரும் எந்த குழுவை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விஸ்வநாதன் குழு அவர்களை தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது இந்தியா தனது முதல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத யார் கூட போட்டிருப்பாங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட போட்டிருப்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறத ஃபர்ஸ்ட் UAE கூட தான் பண்ணியிருப்போம். இப்போதான் எஃப்டா அப்படின்னு கூட ஒரு அமைப்பு கூட பண்ணியிருப்போம். எஃப்டா அப்படின்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஏஜென்சி கூட நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் சமீபத்தில். ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் இந்த ஒரு அமைப்பில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாஸ் பொசிஷன் இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முதலீடு செய்வதற்கு சிறந்த நாடாக இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5வது இடத்துல இந்தியா இருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா, உலகின் மிக வலுவான காப்பீடு பிராண்ட் என்ன, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா LIC தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகேவா. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், கேத்தே செகண்ட், NRMA 3rd இருக்காங்க. அடுத்தது, படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸோ எஜுகேட்டட்
பீப்புள் அதிகமாக எங்கே அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. 65% மேற்பட்ட படித்த இளைஞர்கள் இங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியர். இது என்ன, நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த கேள்விகள். ஏஐ ஆசிரியர் எங்கன்னா கேரளாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐரிஸ் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அக்னி 5 ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் பெற்றது? 5000 கிலோமீட்டர். அக்னி 5னா 5000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா எந்த திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்குவதில் டிஆர்டிஓ முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது? இந்த மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிறது முக்கியம். இந்த மிஷன் திவ்யாஸ்திராக்கு கீழே தான் இந்த அக்னி 5 அப்படிங்கிற ப்ராஜெக்டே வந்திருக்கும். இந்த அக்னி 5 வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எம்ஐஆர்வி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதையும் எழுதி வச்சுக்கோங்க. எம்ஐஆர்வி அப்படிங்கிற டெக்னாலஜி. ஓகேவா? இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி மூலயமா நம்ம ஒரே ஏவுகணையிலிருந்து பல இலக்குகளை அட்டாக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் இந்த எம்ஐஆர்வி அப்படிங்கிற டெக்னாலஜி மிஷன் திவ்யாஸ்திரா கீழே தான் அது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முக்கிய போர் டாங்குகளுக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 1500 HP இன்ஜின் யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு இந்த டேங்க், அந்த பீரங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேங்க்லாம் இருக்காங்க இல்லையா, இங்கிலீஷில் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய 1500 கெப்பாசிட்டி இன்ஜின் அப்படிங்கிறத யார் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டால் பாரத் எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? 1500 HP அப்படிங்கிறது அதனுடைய கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெவின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க. ஓகேவா? இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இப்போதான், இந்தியாவோட அந்த ஏஐ டீச்சர் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மைக்கா அப்படிங்கிற அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஏஐ சிஇஓவா வந்திருக்காங்க. ஓகேவா? சிஇஓ அப்படின்னா நமக்கு மைக்கா, இதே ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா டெவின், இதுவே ஏஐ டீச்சர் அப்படின்னா நமக்கு ஐரிஷ். ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் ஏஐ மென்பொருள் அப்படின்னு வரும். ஓகேவா? ஏஐ அப்படிங்கிற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, மறந்துட வேணாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த மறுபயன்பாட்டு விண்கலத்தின் பெயர் என்ன? அதாவது ரீஎன்ட்ரி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பக் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து 2035 வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும், 2040க்குள்ள இந்தியர்கள் வந்து நிலவுக்கு போகணும் அப்படிங்கிற நிறைய ஆஸ்பிரேஷன்ஸோட இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த புஷ்பக் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் சூர்யா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த சொன்னோம் இல்லையா, இந்த மூணுக்கு போகணும், நமக்குன்னு தனியாக ஒரு அது பேர் என்ன, நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லான்ச் பண்ணோம்னா ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு லான்ச் வெஹிக்கிள் தேவை. ஸோ அதனால தான் அதுக்கு நெக்ஸ்ட் ஜென் லான்ச் வெஹிக்கிள்னே பேர் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் சூர்யா. ஓகேவா? இஸ்ரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 3 அது தர இறங்கிய இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சிவசக்தி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சந்திராயன் 2 தர இறங்கின இடத்துக்கு பேர் வந்து திரங்கா அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதே சந்திராயன் 1ஓட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பாயிண்டோட பேர் என்னன்னா ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சந்திராயன் 1னா ஜவஹர் பாயிண்ட், சந்திராயன் 2னா திரங்கா, சந்திராயன் 3 அப்படின்னா சிவசக்தி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதையில் எந்த விதமான ட்ராக் வகை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது மும்பை டு அகமதாபாத் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க போகுது. 320 கிலோமீட்டர் வேகத்தில் போக போறாங்க. அதில் என்ன டைப் ஆஃப் ட்ராக்கிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேலஸ்ட்லெஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டார்ட் 2024 விண்வெளி திட்டம் சமீபத்தில் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இஸ்ரோ தான் தொடங்கி இருப்பாங்க. இந்த யூஜி பிஜி முடிச்ச அந்த மாணவர்களுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்டார்ட் 2024 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஒன்லி இந்தியன் டு வின் ஏபிள் பிரைஸ். ஏபிள் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கணிதத்தில் கொடுக்கக்கூடியதான் இந்த ஏபிள் பிரைஸ். நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலான ஒரு விருது தான் இந்த ஏபிள் பிரைஸ் அப்படிங்கிறது. ஒன்லி இந்தியன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச வரதன் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டிஎம் கிருஷ்ணா 98வது மியூசிக் அகாடமி விருதுகளில் சங்கீத கலாநிதி விருதை வென்றார்.
98வது மியூசிக் அகாடமி விருதுகளில் நிருத்திய கலாநிதி விருதை நீனா பிரசாத் வென்றார் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதுகள்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே சரியான ஆன்சர் தான், ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சரஸ்வதி சம்மன் விருது ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக கேரளாவை சேர்ந்த பிரபாவர்மா அவர்களுக்கு தான் வந்து இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறது போயிருக்கும், ஓகேவா? ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிறது சொல்றாங்க, பிரபாவர்மா அவர்களுக்கு தான் இந்த புக்கு போயிருக்கு. ஐ மீன் அந்த அவார்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஸ்ட்ராய்ட் 2005 EX296 அப்படிங்கிற அந்த ஒரு குறுங்கோளுக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், சர்வதேச விண்வெளி மையம் இருக்காங்க இல்லையா, அமைப்பு இருக்காங்க இல்லையா, இந்த இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் யாரோட பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயந்த் மூர்த்தி சொல்லக்கூடிய இந்தியா வம்சாவளி சேர்ந்த இவரோட பேர் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ராய்ட் 2005 EX296க்கு யார் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஜெயந்த் மூர்த்தி அப்படிங்கிறதா சரியான விடையா இருக்கும், ஓகேங்களா? சோ இதோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்ச் மந்த்ல வந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இருந்த ஒரு 155 கேள்விகளை நம்ம பார்த்திருக்கோம். அதையும் நம்ம சிலபஸ் வைஸா தனித்தனியா பிரிச்சிருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம், முக்கியமான நபர்கள், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், யாரு என்னவா இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் பார்த்திருந்தோம், அரசியல் சார்ந்த விஷயங்கள், பாலிட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திருந்தோம். நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஆர்டிகல்ஸ் தனியா எடுத்து பாருங்க, ஓகேவா? என்ன அந்த சரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாலிட்டி சார்ந்து நல்லா தேடி படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? சோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா பத்தாது. டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இதெல்லாம் இன்னமும் ஈஸியாயிரும். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும், சரிங்களா? சோ அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுதான் நம்ம மீண்டும் சொல்லிட்டே இருக்கோம், சரியா? நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமுக்கும், ப்ரிலிம்ஸ் இல்ல, மெயின்ஸ் இல்ல, இன்டர்வியூ இல்ல, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரே விஷயம் நியூஸ் பேப்பர் ரீடிங் மட்டும் தான். சோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ டெய்லியும் ரெகுலரா டிஎன்ஏ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தினமணி, ஹிந்து பேப்பர் தனியா போடுவாங்க, டிஎன்ஏ, டிசிபி அப்படிங்கிற தனித்தனியான வீடியோஸ் வருது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா போயிடும், சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த மாசத்துல இதே மாதிரி ஒரு 250 கொஸ்டின்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.